அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தகவலை தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டிருக்குதுங்க. அது சம்மந்தமான செய்தியை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம டிஆர்பி சம்மந்தமாக டெட் எக்ஸாம் சம்மந்தமான உடனடி செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான இந்த பாடப்பொருள் நிறைந்த வீடியோஸ் எக்கச்சக்கமாக நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ செய்திக்குள்ளே போகலாம். என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் எவ்வளவு அறிக்கை கேட்கிறது உயர்நீதிமன்றம். மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் எவ்வளவு உள்ளன என்பது குறித்து அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 76க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகள் இருக்குது ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக. ஆனால் அவ்வளோ பள்ளிகள் இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து நிறைய காலியாக தானே இருக்குது. ஏன்னா காலி பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணாதான் குழந்தைகள் வந்து, அதுவும் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் ஃபில்லப் பண்ணாதான் வந்து நல்லா படிக்க முடியும், அவங்களுக்கு 4 விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இந்த திறனாளிகள் உள்ள பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மாற்றுத்திறன் குழந்தைகளுக்காக தமிழகத்தில் 76 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளிகள் உள்ளன. அவற்றில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஆஃபீஸர் கிரேட்லையும், அதாவது ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே ஊழியர்களும் இல்லை, ஆசிரியர்களும் இல்லை, அப்படி அது மாதிரி இருக்குது. மாணவர்களின் கல்வி பாதிக்கிறது. இதனால் வந்து மாணவர்களோட கல்வி வந்து பெரிய அளவில் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நிரப்ப அரசுக்கு மனு அனுப்பினேன், நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும், இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்த கேஸை வந்து போட்டவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை ராஜா மதுரை, திருச்சி, திருநெல்வேலியில் சிறப்பு இல்லங்கள் அமைக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனு செய்தார். அதாவது மதுரையிலேருந்து ராஜா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி, திருநெல்வேலி இதில் வந்து சிறப்பு இல்லங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு விசாரித்த போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சஹா அப்படிங்கிற ஆஜராகிறாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, சிறப்பு பள்ளிகளில் எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளன, அவற்றை நிரப்ப அதிகாரம் பெற்ற அதிகாரி யார் என்ற விவரங்களை மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வுத்துறை செயலாளர், கமிஷனர், சமூக பாதுகாப்புத்துறை கமிஷனர் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யணும். சிறப்பு இல்லங்கள் அமைக்க கோரியதில் அக்டோபர் 8இல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது வந்து அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு பள்ளிகளில் உள்ள போஸ்டிங்ஸை ஃபில்லப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆஃபீஸர் யார் அப்படின்றத சரியாக கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த ஆஃபீஸர் வந்து பதில் கொடுக்கணும். ஏன் இவ்வளோ நாளாக ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது, ஏன் இத்தனை இடங்கள் காலியாக இருக்குன்னு நிச்சயமாக வந்து பதில் கொடுத்தாகணும் என்ற கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த சிறப்பு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களாக சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிறப்பு கல்வி தகுதிகள் நமக்கு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாக வந்து அந்த ஆசிரியர் சேர முடியும். ஸோ அதுக்கான சிறப்பு தகுதியில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அனுபவங்களோடு சேர்ந்த அந்த கல்வியாக இருக்கும், அதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டா எல்லாருக்குமே அதில் ஆசிரியராகவும் அலுவலராகவும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.